அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், திடீரென திமுகவில் இணைந்தார் தங்கமணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருந்து முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது திமுகவின் வெற்றியை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இதற்கு உதாரணமாக ஏற்கனவே திமுகவில் அன்வர் ராஜா இணைந்தார். அதன் பிறகு மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களே திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டும் வருகிறது. அந்த வகையில் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் விவகாரம் காரணமாக நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிமுகவில் உரிமைகளை பெறும் நோக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற கழகத்தை தொடங்கி நடத்தி வந்தார். இவருக்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் ஆதரவு தெரிவித்து வந்தனர். ஆனால் அதிமுகவில் மீண்டும் இணைய முடியாத காரணத்தாலும், இழந்த உரிமைகளை பெற முடியாத காரணத்தாலும், நெருங்கி வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை விட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக விலகத் தொடங்கினார்கள். அதன்படி ஓ பன்னீர்செல்வம் அணியின் அச்சாரமாக விளங்கி வந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியாக கட்சி தொடங்கினார். அதிமுகவில் தன்னை இணைக்க கோரி பலமுறை தூதுவிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி கே பழனிசாமியும் தெரிவித்துவிட்டார். இதனால் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய சில ஆதரவாளர்கள் திடீரென திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசி வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவிலும் இணைந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அக்ரஹாரம் தெருவில் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டது. அத்துடன் தற்போதைய திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் படம் வைக்கப்பட்டது. அவருடைய வீட்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஓ பன்னீர்செல்வம் இருப்பது போன்ற புகைப்படமும் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதேபோல ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் ஜெயப்பிரதீப்பும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டில் திடீரென மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஓ பன்னீர்செல்வம் இருக்கும் புகைப்படமும் பொருத்தப்பட்டிருப்பதாக புகைப்படங்கள் வெளியாகியும் வருகின்றனர். அதன் அருகில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஓபிஎஸ் இருக்கும் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் தற்போது நிலவி வரும் கோஷ்டி பூசல் வரும் தேர்தலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போல தெரிய வருகிறது. யாருக்கு சீட் என்பதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மாவட்ட செயலாளர் தங்கமணிக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் இப்போது பகிரங்கமாக மாடி வருகிறது. எடப்பாடி ஆதரவில் மாஜி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மீண்டும் தனக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடியிடம் காய் நகர்த்தி வருகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் இப்போதே தொகுதியில் சின்னம் வரைய தொடங்கிவிட்டனர். தங்கமணி ஆதரவில் தொழிலதிபர் பாஸ்கருடன் இருக்கும் மோதலால் அவருக்கு பதில் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகனை களமிறக்க தங்கமணி தீவிரம் காட்டி வருகிறார். ஸ்ரீதேவி மோகன் தரப்பும் தொகுதியில் வலம் வரத் தொடங்கி உள்ளது. தலைமை மீதான அதிருப்தி தங்கமணி சமீப காலமாக எடப்பாடியை விட பாஜகவிடம் நெருக்கம் காட்டுவது தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. பிடிவாதம்: தங்கமணி பரிந்துரைக்கும் நபருக்கு சீட் கொடுக்கக்கூடாது என்பதில் எடப்பாடி தரப்பு உறுதியாக இருப்பதாகவும், இதனால் தங்கமணி மிகுந்த அப்செட்டில் இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன. கூட்டணி அழுத்தம்: ஒருபுறம் பாஜகவின் கே.பி. ராமலிங்கம், வி.பி. துரைசாமி ஆகியோர் திருச்செங்கோடு, ராசிபுரம் தொகுதிகளுக்கு தூண்டில் போட்டு வரும் நிலையில் சொந்த கட்சிக்குள்ளேயே நாமக்கல் தொகுதிக்காக நடக்கும் இந்த சண்டை தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது. யார் கரம் ஓங்கும்? எடப்பாடியின் ஆசி பெற்ற மாஜி எம்எல்ஏவா அல்லது தங்கமணியின் ஆதரவு பெற்ற தொழிலதிபரா? ஒரே கட்சியில் இரு தரப்பினரும் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரம் செய்வது நாமக்கல் அதிமுக உடைய போகிறதா என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் சமாதானம் ஆகியிருக்கிறார்கள். அதில் செங்கோட்டையனும் ஒருவர். ஆனால் விதை நான் போட்டது என்பது போல பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டவர்கள் முதன்மையாக கருதப்படும் தங்கமணி கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி நிகழ்வுகளை புறக்கணித்து வருகிறார். கட்சியில் எடப்பாடி பழனிசாமியின் மகனின் ஆதிக்கம் அதிகமாகி வருவதாகவும், இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக அவர் தானே விலகி இருப்பதாக கூறி வருகிறார்கள். எதிர்பார்த்தது போலவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது. பாஜகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பேசிக் கொண்டிருக்க,
பின்னணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தாலும் பாஜக மீது பாசம் காட்டிய சில முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி வேண்டுமென பிடிவாதம் பிடித்து வந்தனர். அந்த வகையில் அவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் தங்கமணி, வேலுமணி என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். எடப்பாடி என்றாலே பின்னணியில் தங்கமணியும் வேலுமணியும் நிச்சயம் நிற்பார்கள். அந்தளவுக்கு ஒன்றாக இருந்த இவர்கள் தற்போது விலகி இருக்கின்றனர். குறிப்பாக தங்கமணி எந்த நிகழ்ச்சிகளிலும் அவ்வளவாக கலந்து கொள்வதில்லை. பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு நிகழ்ச்சியில் கூட தங்கமணி இல்லாதது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்திக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி விரும்பிய நிலையில்தான் கூட்டணி வேண்டும், அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என வலியுறுத்தி அவர்கள் ஒருவர் தங்கம். ஆனால் கூட்டணி அறிவிப்பின் போது அவர் இல்லை என்ன காரணம் விசாரித்த போது சில தகவல்களும் கிடைத்தது. அதே போலதான் மற்ற அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் என்றால் தங்கமணி ஒரு படி மேலே. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவினர். சம்மந்தி முறை வேண்டும். ஆட்சியின் போதும் ஆட்சிக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியின் இரு கண்களில் ஒருவர் வேலுமணி என்றால் மற்றொரு கண்ணாக இருந்தவர் தங்கமணி. ஆனால் பாஜக கூட்டணி, சசிகலா விவகாரம் ஆகியவற்றின் தன்னுடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்பதால் அவராகவே சில தருணங்களில் விலகி இருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனை வைத்து பாஜக தான் நினைத்த கூட்டணியை சாதித்து விட்டது. ஆனாலும் செங்கோட்டையனுக்கு பின்னணியில் இருந்ததும் தங்கமணிதான் எனவும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனை வைத்து உறவினர்களை உடைத்து விடலாம் என அவருடைய எதிரொலிகள் திட்டம் போட்டார்கள். எனவே தன்னை சுற்றி இருப்பவர்கள் வலியுறுத்தியதால் எடப்பாடி பாஜகவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தான் சொன்ன போது கேட்காமல் பிறர் சொல்லும் போது கேட்டுவிட்டார் என்ற ஆதங்கம் தங்கமணிக்கு இருக்கிறது. அதனால்தான் பாஜக கூட்டணி அறிவிப்பு கூட்டத்தில் வேலுமணி கலந்து கொண்டும் தங்கமணி அங்கே இல்லை என்கிறார்கள். ஆனால் மற்றொரு தரப்பு இதுவரை அனைத்து விவகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமியுடன் உடன் இருந்த தங்கமணியை விட தற்போது எடப்பாடி மகன் மிதுனை முன்னிலைப்படுத்துகிறார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் மிகவும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் சர்வே நடத்தி வருகிறார். அதில் முக்கிய வேலை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை தேர்வு செய்வதுதான். ஆட்சிக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் தன்னை கூட வைத்துக் கொண்டு தற்போது ஒதுக்கிவிட்டதாக தங்கமணிக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் ஜெயலலிதா பிறந்தநாள் பேரணியில் கூட தங்கமணி கலந்து கொள்ளவில்லை. என்ன இருந்தாலும் ஜெயலலிதாவின் நிகழ்ச்சி என்றால் தங்கமணிதான் முதல் ஆளாக இருப்பார். தற்போது அதிக அதிருப்தி காரணமாகவே அவர் கலந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் தற்போது நிலவி வரும் கோஷ்டி பூசல் வரும் தேர்தலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போல தெரிய வருகிறது. யாருக்கு சீட் என்பதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மாவட்ட செயலாளர் தங்கமணிக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் இப்போது பகிரங்கமாகவே மாறி வருகிறது. இதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த தங்கமணி அவர்கள் இனி அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி அவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்து அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தங்கமணி திமுகவில் இணைவார் என்றும் சொல்லப்படுகிறது. அநேகமாக அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.